per bike 10 rupees huh? இப்போ தான் பாதி தூரம் கவர் பண்ணியிருக்கோம். மூச்சு ரொம்ப வாங்குறதுனால ஒரு 2 minutes பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 மணி ஆகுது. நாங்கள் இப்போ ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணுறோம். லக்கேஜ்லாம் பேக்கில் லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆக போகுது, 6:07 ஆகுது. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். 172 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. 3.5 மணி நேரம் காட்டுது கூகுள் மேப்ஸில் சிக்மங்களூருக்கு. மூன்றரை மணி நேரம் தான். மணி இப்போ 6னா ஒரு 9:30 மணிக்கு காலையில் ரீச் ஆகும்னு காட்டுது. இப்போ பார்ப்பேன் எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆக முடியுது அப்படின்னு. கைஸ், நாங்கள் இங்கே வந்து காஃபியோ டீயோ குடிச்சிட்டு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். ஏன்னா செம்ம குளிர், கையெல்லாம் விரைச்சி போகுது, அந்தளவுக்கு குளிருங்க. அதனால் காஃபி குடிச்சிட்டு ஆசீர்வாத் கிராண்டு இங்கே காஃபி குடிச்சிட்டு லாக கண்டினியூ பண்ணணும். ஆ 7 o'clock ஓ 7 மணிக்கு தான் கைஸ் ரெடி ஆகுமா? இப்போ இல்லையா, ஏதாவது சின்ன டீ கடை பார்த்து டீ குடிச்சிட்டு போகணும். டீ சரி, ஓகே கைஸ், நாங்கள் இங்கே டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. ஆனால் செம்ம குளிர் கைஸுங்க. ரோட்டில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, செம்ம பண்ணியிருக்கு. ஆனால் செம்ம குளிர் நடுக்குது. இன்னும் 154 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சிக்மகளூரில் எங்கள் ரூமுக்கு போக. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஃபுல்லாக பனி தான். இதெல்லாம் கன்னடாவில் தான் போட்டிருக்காங்க போர்டெலாம், இங்கிலீஷில் எதுவும் இல்லை. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னு என்னால் படிக்க முடியல. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஃபுல்லாக பண்ணி தான் ரோட்டில். வா, நிறுத்தி அட்லீஸ்ட் க்ளவுஸாவது போட்டுக்கிறேன். க்ளவுஸ் இன்னும் போடலை.
இங்கே மொத்த ரூட்டும் இதே மாதிரி சிங்கிள் லேன் ரோடாக தான் இருக்க போதா என்னன்னு தெரியல. இப்படியே இருந்தால் நம்மளால் ரொம்ப வேகமாக போக முடியாது. கேஸ் இந்த சைட் பாருங்கள், இது ஏரின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, பனியால் மூடி இருக்கு. பத்தராஹள்ளி அதான் அந்த ஊர் பேர் போல். நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரெண்டு பக்கமும் வயக்காட்டும் தோப்புங்களும் தான் கைஸ் இருக்கு. செம்மையாக இருக்கு. ஆனால் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நேரவாக இருக்கு. ஒரு லாரி வந்துட்டா எல்லாத்தையும் அடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு 109 கிலோமீட்டர் இருக்குது ரீச் ஆக. டைம் வந்து 8:10 ஆகுது. நல்லா குளிருதுங்க, நல்லா ஸ்பீடும் போக முடியல. ரோடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் வில்லேஜ் ரோட்ஸாக தான் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் ஹைவேஸாக மாறி இருக்கு. க்ளவுஸ் போட்டுக்கிட்டே கையில் உள்ள விரைச்சிருச்சு கைஸ். குளிருது, ஆனாலும் வழியில் கொஞ்சம் வேகமாக போய் தான் ஆகணும். கைஸ் இப்போ டைம் வந்து 8:50 ஆகுது. இன்னும் ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்திருக்கோம். நல்லா குளிர் தாங்க முடியல, அதனால தான் பிரேக்கு இங்கே எடுத்திருக்கோம். நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னொரு 74 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் போனோம். இப்போ தான் கொஞ்சம் ஹைவேவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே வில்லேஜ் ரோட்ஸ் தான். இனிமேல் கொஞ்சம் வேகமாக போகலான்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் இங்கே சிக்மங்களூரில் ரூமுக்கு வந்துவிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. எங்ககிட்ட அங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பினோம். இங்கே வரத்துக்கு ஒரு 11:30 ஆகிடுச்சு. இதில் 5.5 hours ஜேர்னி. ரோட்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ
இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூமு. அது பார்த்திங்கன்னா 2 நைட்ஸுக்கு 3500 ஆச்சு. இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 2 ஆகுது. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு முடிச்சுட்டு இப்போ சிக்மகளூர் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் ரூமுக்கு 11:30 வந்துட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு சிக்மகளூரில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸாவது பார்க்கலான்ட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லையனகிரி ஹில்ஸ் தான். அது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. வச்சிருக்கேடா. பெர் பைக் 10 rupees. பெர் பைக் 10 rupees. இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கைஸ். டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் இந்த ரூட்டு தான் போனேன். 25 கிலோமீட்டர்ஸ் இந்த ரூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. கவுஸும் பென்ஸும் இருக்கிறதுனால ஓவர்டேக் பண்ண முடிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது. சிக்மகளூர் ஏறும்போது கூட இப்படி இல்லை ரோட்ஸு. இங்கே வந்து செமையாக இருக்குது. கேஸ் இந்த முல்லையனகிரி ஹில் தான் கர்நாடகாலேயே டாலஸ்ட்டு பீக்கு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 6300 feet. இந்த ஹில்லோட டாப்பில் ஒரு சின்ன கோவிலும் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா முல்லப்ப சுவாமி அப்படிங்கிறவருக்காக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 steps இருக்குது. ஸோ 500 steps ஏறி போய் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேருந்து வியூவும் செமையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஹில் எப்படி இருக்குது, மேலே இருக்கிற டெம்பிள் எப்படி இருக்குது, இந்த ட்ரெக் எப்படி இருக்குன்ட்டு
இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் காட்டுறேன். உள்ள போலாமா? சாப்பிட்றா செம்ம வியூ. எப்போ அடி நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்து போகண்டா. பார் என்ன வியூ இங்கேருந்து. கைஸ், அங்கே மலை உச்சி தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே உச்சியில் தான் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கான படிக்கட்டுகளும் இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். கைஸ், பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து டாப்புக்கு போகிறதுக்கு 500 ஸ்டெப்ஸ் ஏறி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா காற்று பலமாக அடிக்குது. இந்த ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. எப்படி ஏற போகிறோன்னே தெரியல. இப்போ தான் பாதி தூரம் கவர் பண்ணியிருக்கோம். மூச்சு ரொம்ப வாங்குறதுனால ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் கர்நாடகாவோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே மேலே நல்லா வெயில் அடிக்குது. கீழே இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. எதுவும் கிளியராக தெரிய மாட்டேங்குது. இதுதான் நான் சொல்லியிருந்த கோவில். இப்போ வாங்க அந்த கோவிலுக்குள்ளே போவோம். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க இது 6300 ஃபீட் ஹைட் அப்படின்னு. இங்கே கோயிலுக்குள்ளே கேமரா அலௌட் இல்லை. ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு என்னால் காட்ட முடியல இந்த வீடியோவில். இதோட டே 2 vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் கீழே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். டே 3 vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.